வீட்டில் வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் வந்து ஒரே மாதிரியான நாட்கள் வந்து இருக்கக்கூடாது, அந்த ராசி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான சொல்கிற ஒரு விஷயம் உண்டு. அது உண்மைதானா சார்? இல்லை, கண்டிப்பாக உண்மை. ஒரு வீட்டில் கும்பம் சதையும் 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மக பிறக்குது, அதுக்கும் அதே கும்பம் சதையும். அது என்ன ஒன்றாக்கா அவங்கள அப்போ ஒன்றுமே பண்ணாது. நல்லா படிப்பாங்க, எஜுகேஷன் நல்லா இருக்கும், பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா அது செப்பரேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். சில நேம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும், அது பிரிக்க முடியாது. இவங்க அந்த மாதிரி நேமை கொடுத்து விட்டுருவாங்க. மொத்த பேர் நான் ஒருத்தருக்கு மாற்றுறேன் அப்படின்னாக்கா அவ்வளோ தோஷம் அவங்களுக்கு உள்ளே இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒன்று இருக்குது, இல்லைன்னா வரப்போகுது. இந்த தனுசு மூலம் ஒரு ஃபேமிலி 2 இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஃபேமிலியில் மேரேஜை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் மூத்த பொண்ணுக்கோ இருக்குன்னாக்கா மொத்தத்தையும் டிலே பண்ணி விட்டுரும். யாருமே மேரேஜ் பண்ண விடாது. சில விஷயத்தில் தான் வந்துட்டு ஒரு பிரதர்ஸுக்குள்ளே வாய்க்குள்ளே ஏதோ 2 சின்ன சண்டை போட்டுக்கிங்க, அப்புறம் கூடிக்கிங்க. இந்த நம்பர்கிட்டலாம் அதெல்லாம் செய்யாதீங்க. இந்த நட்சத்திரம், ராசி நட்சத்திரம் அதெல்லாம் செய்யாதீங்க. அவங்க தான், அவங்கள நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஆனால் அப்போ நீங்கள் மாற்ற நினைப்பி திருப்பி கேட்டுறாதீங்க. நாங்கள் தான் நம்பரை போட்டு மாற்றி விட்டுறோமே. நம்ம லைஃபுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டான லாக்குக்கு கரெக்டாக கீயை போட்டிங்கனாக்கா கரெக்டாக திறக்கும். கீயை நீங்கள் மாற்றி போட்டிங்கனாக்கா உங்கள் லாக்கு திறக்காது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில், ஒரு வீட்டில் எல்லாருமே வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ஜோதிட ரீதியாக பார்த்துருப்போம். அதே மாதிரி தேதியில் பிறந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நான் முன்னாடி கேட்ட மாதிரி வந்து ஜோதிடர்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் வந்து ஒரே மாதிரியான நாட்கள் வந்து இருக்கக்கூடாது, அந்த ராசி நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரியான சொல்கிற ஒரு விஷயம் உண்டு. அது உண்மைதானா சார்? இல்லை, கண்டிப்பாக உண்மை. ஏன்னா பொதுவாக வந்து ராசி நட்சத்திரம் அப்படி என்பது இருக்குதா இல்லையானா அதெல்லாம் இருக்குது. இல்லாமல் எப்படி, அதெல்லாம் இருக்குது. அப்போ அது இருக்குன்னா பிரச்சனையும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் பொதுவாக சொல்கிற மனித வர்க்கனாவே பிரச்சனை தான். அதனால் அது விட்டுருங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான கலையை தான் எல்லோரும் கற்று வச்சுக்கிறோம். அதுக்குண்டான விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சரி. இப்போது நான் ஒரு 3 ராசிக்கு சொல்கிறேன். இப்போ கும்பம் சதயம் ஒரு வீட்டில், அது கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்மா அப்பாவுக்கு யாருன்னா இருந்தாலும் சரி, பிரதர்ஸ்குள்ளே யாருன்னா இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு வீட்டில் கும்பம் சதையும் 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மக பிறக்குது, அதுக்கும் அதே கும்பம் சதையும். அது என்ன ஒன்றாக்கா அவங்கள அப்போ ஒன்றுமே பண்ணாது. நல்லா படிப்பாங்க, எஜுகேஷன் நல்லா இருக்கும், பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா அது செப்பரேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். என்ன மாதிரி செப்பரேஷன் கொடுக்குது? ஆமாம், இப்போ பாருங்கள், அதுதான் இப்போ இதில் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேருமே கும்பம் சதயம் அப்படின்னாக்கா அது உடனே அது செப்பரேஷன், பிரிவினை கொண்டு போய் விட்டுரும். உடனே நடந்துருமா? உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த காலகட்டத்திலும் நடக்கலாம். ஆனால் பிரிவினை கொடுக்கும். கண்டிப்பாக ஆனால் பிரிவினை கொடுக்கும். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கலாம். ஒரு ஏதோ ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மினாவே முடிஞ்சு போயிடுச்சு. அம்மாவும் பொண்ணுக்கு இருந்தால் எப்படிங்க செப்பரேஷன்? அதுதான் கேள்வி. ஆமாம், ஏன்னா வந்து கணவன் மனைவிக்குள்ளே செப்பரேஷன் வர்றது அப்படின்றது நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒன்று. ஆனால் அம்மா பொண்ணுக்குள்ளே எப்படி சார் வாய்ப்பு உண்டு? அம்மா பொண்ணுக்கும் செப்பரேஷன் வராது. அம்மாவுக்கும் கும்பம் சதையும் அதே பொண்ணுக்கும் கும்பம் சதையினாக்கா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே ஒரே வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னாக்கா அவங்களுக்கு நடக்க வேண்டியது அவங்கள ஸ்கிப் ஆகி இங்கே நடந்துடும். சரி, இதுதான் இந்த ராசி நட்சத்திரனுடைய பெரிய சீக்ரெட்டு. அதனால் எல்லோரும் நினைக்கிறது அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு அங்கே போவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன் நடக்குது? ரீசனே இருக்காது. நடந்ததுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஈகோ பிரச்சனையோடு நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் அது அந்த காரியங்களாக தான் இருக்காது, ஏற்றுக்க முடியாது. அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிறலாம். ஏன்னா வாழ்க்கைன்னு போகும்போது வெறும் பொதுவாக ஒரு மனிதனாவே தவறே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை.
தவறு பண்ணாத ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னா அவங்க சித்தர்கள் யோகி முனிகள் தான் இருப்பாங்க. மனுஷங்கிட்ட எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒரு சின்ன சின்ன ஒன்று நடக்கத்தான் செய்யும் அது. ஆனால் இவங்க அதுதான் காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அது காரணமே இல்லை. அதெல்லாம் எப்படி இல்லாமல் சரி விட்டுருங்க. அப்போது கும்ப சதயம் வந்து ஒரு வீட்டில் 2 பேருக்கு இருந்தால், அது கணவன் மனைவியாக இருந்தாலும், இது மாதிரி அம்மா அப்பாவுக்கு இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு இருந்தாலும் பார்த்தோம் இங்கே ஒரு ஆளை சஃபர் பண்ணி விட்டுரும். அது கொடுப்பு அது இது புரியாத புதிராக இருக்கும். எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலும் அர்த்தம் இருக்குதுங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, அப்படி இல்லைன்னாக்கா ஒரு சில பேருக்கு இங்கே தட்டி விட்டுரும், பொண்ணை விட்டுரும், அம்மா லைஃபுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடும். ஓகே, அம்மாவுடைய திருமண வாழ்க்கையில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். அங்கே ஆகலைன்னா இங்கே ஆயிரும். எய்தர் இங்கே இல்லை அங்கே. அதுதான் இது அந்த ராசி நட்சத்திரம். அதனால் வந்துட்டு அந்த 12 ராசி 27 லட்சத்தை சுற்றி வந்து சில நேரத்தில் அவங்களுக்கு புரியாத புதிர்லாம் ராசி நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. எங்களுக்குள்ளே எப்படி புரியாத புதிர் உள்ளே இருக்கோ, ராசி நட்சத்திரத்துக்குள்ளும் புரியாத புதிர்லாம் நிறைய இருக்குது. அடுத்து கடகம் ஆயில்யம். இந்த கடக ஆயிலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க. இப்போது ஒரு பேரண்ட்ஸு பெற்றோர் இருக்காங்க. அவங்களுக்கு கடக ஆயில்யம் 2 பசங்க இருக்கா, இல்லை ஒருத்தருக்கு இருக்கோ, அப்படி 2 பேர் இருந்தானாக்கா அது கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. பிள்ளைங்க போயிடுச்சுனாக்காவே ஆயிலியம் பிறக்குது, இல்லை இவங்களுக்கு பிறக்குதுனாக்கா, அந்த வளர்கிற குழந்தை வந்து பார்த்திங்கனாக்கா மாற்றான் தகப்பன் வீட்டில் தான் வளரும், இல்லை மாற்றான் தாய் வீட்டில் வளரும். மாற்றான் தகப்பன் மாற்றான் தாய்னா 2வது கல்யாணம் நடக்கும் அவங்களுக்குன்னு அர்த்தம். ஏங்க ராசி நட்சத்திரத்தில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியாத ஒரு விஷயங்கிறப்போ இதுக்கான மாற்று வழின்னு எதுவுமே கிடையாதா சார்? இல்லை, அதுக்கு தான் நம்ம எண்கணிதத்தை நம்மக்கிட்ட இங்கே வரும்போது இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை டைட்டாக செஞ்சு விட்டுருவேன். அது அவங்கள வந்து சேஃப்டி எந்த அளவுக்கு பண்ணுவோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேரை தவிர மீதி எல்லாம் நம்ம சொல்லிவிட்டு மறு பேச்சு கொடுக்க மாட்டாங்க. அது விஷயம் தெரியாதனால அதுக்கு ஒரு கேள்வி மேலே கேள்வி கேட்டு பண்ணிட்டேப்பா, நீங்கள் விட்டுருங்க, உங்களுக்கு நல்லது சொல்கிறது ரொம்ப கேட்காதீங்க, அதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, அதை சொல்ல வைக்காதீங்க, விட்டுருங்கன்றேன். அதே மீறி அது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். தொட்டா சொல்லுனாக்கா நான் தொட்டு பார்ப்பணும் போகும்போது அதை கேட்காதீங்க, அதில் 1000 இது இருக்குன்னா கேட்பேன்னு நினச்சா நாங்கள் சொல்கிறதுக்கு தயார்னு சொல்லுவேன். ஐயோ சார் அதுக்கு தான் சொன்னேன், கேட்க வேண்டாம். அதுமாரி அது செய்யும். அது கடக ஆயிலத்துக்கு அப்படி இருக்குது. அந்த குழந்தை ஒன்று பிறந்துருச்சுனாக்கா அடுத்த செகண்டே மூவ் ஆயிரும், டெலிவரி ஆகணும்னு. இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்தாலும் அது முதல்ல நடந்துடும். ஒரு பேரண்ட்ஸு அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதில் கடகம் ஆயில்னாக்கா அவங்களே பிரித்து விட்டோம். ஆயிலும் ஒரு வீட்டில் இருக்குன்னாவே அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு செப்பரேஷன் நடக்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம். அதை யாருன்னாலும் தட்டி விட்டுரும், பேரண்ட்ஸை தட்டி விட்டுரும். இல்லைங்க பேரண்ட்ஸ் எல்லாம் தட்டவே இல்லை, நல்லா தாங்க இருக்கிறாங்கனாக்கா. காரணம் வந்து ஏன் இருந்தாங்கனாக்கா அவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் ஜென்ஸு தான் இருப்பாங்க, வெளிநாட்டு வேலையில் இருப்பாங்க. இந்த வீடியோ இந்த மாதிரியான பிரிவுகள் கூட அதை சரி செஞ்சிருமா சார்? ஆமாம், அது சரி செய்யறதுக்கு எண்கள் தான் வரணும், இங்கே தான் வரணும். இந்த வீரியத்தை கொஞ்சம் குறைக்கும், அதாவது மொத்தமாக பிரிஞ்சு போகாமல் இந்த மாதிரி. இல்லை நாங்கள் அதுக்கு தான் வந்து ரொம்ப டூ எக்ஸ்ட்ரீமான ஒரு அந்த மாதிரி தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த தாக்கம் வந்து அவங்கள தாக்கன்றது எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த நேமை போட்டு கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். சில நேம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும், அது பிரிக்க முடியாது இவங்க. அந்த மாதிரி நேமை கொடுத்து விட்டுருவேன். மொத்த பேர் நான் ஒருத்தருக்கு மாற்றுறேன் அப்படின்னாக்கா அவ்வளோ தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்குது, அவ்வளோ பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஒன்று இருக்குது, இல்லைன்னா வரப்போகுது, 2 இருக்குது. நடந்ததை விட்டுருவோம், முடிஞ்சு போயிடுச்சு. அதையும் பேசுகிறேன், நடந்தது யாருக்குமே பெருசாக சொல்ல மாட்டேன். லைட்டாக 2 லைனை போட்டு விட்டுருவேன். ஐயா அதோட விட்டுருங்க, பழசே பேசாதீங்கன்ட்டுருவேன். நடந்துக்கிட்டு இருக்கிறது அதை பேசுவேன், நடக்க போகிறது அதை சேவ் பண்ணிடுவேன். இதுதான் நம்ம கான்செப்ட். அதனால் கடகம் ஆயிலையும் வந்துட்டு எல்லோரும் சாதமாக நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம குழந்தைக்கு பேர் வச்சா கூட இந்த பேரை பிடிக்கல அந்த பேரை பிடிக்கல, நான் வைக்கிறதே அவங்கள காப்பாற்றுறதுக்கு வைக்கிறேன், அதை புரிஞ்சிக்காமல் அப்படிம்பாங்க. சரி தெரியாமல் கேட்குறாங்க, அதனால் நான் அதை போக மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன். சரி யூடியூப்பு எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்கிறேன். யூடியூப்பில் அது உண்டு. ஆயில் வந்து அவ்வளோ சாதாரணது கிடையாது. ஸோ எனக்கு அடுத்து 3வது தனுசு மூலம். இந்த தனுசு மூலம் ஒரு ஃபேமிலி 2 இருக்குது அப்படின்னாக்கா அவங்க அந்த ஃபேமிலியில் மேரேஜை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காங்கன்னா தனுசு மூலம் அந்த வீட்டில் மூத்த பொண்ணுக்கோ இருக்குன்னாக்கா மொத்தத்தையும் டிலே பண்ணி விட்டுரும், யாருமே மேரேஜ் பண்ண விடாது. சில பேர் அது மாதிரி தான் இருந்ததுன்னா கூட சில பெரிய ஆளுங்க விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு பண்ணி விட்ருவாங்க. அது இன்னும் பிரேக்கு சரியான பிரேக். அடுத்து
ஃபர்ஸ்ட்டுக்கு நடக்கவே நடக்காது, தட்டி போயிடும். அதை செய்யக்கூடாது. அவங்க அங்கே பண்ணிட்டு தான் வரணும், தாமதம் ஆக்கும். அப்போது ஒரு வீட்டில் 2 இருந்தால் 1 இருந்தால் கிடையாது. நான் இப்போ பேசுகிறதெல்லாம் எல்லாமே 2 இருந்தால் தான். நீங்கள் உடனே தனுசு மூலம் தான் உடனே பிரச்சனை தாமதமாக நினைக்காதீங்க. 2 பேர் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா பண்ணோம். இல்லையா அந்த வீட்டுகிட்ட ஒரு ஆளை நவுத்தி விட்டோம், அந்த வீட்டில் இருக்க விடாது. ஐயோ வெளியே போகிறாங்களேன்னு நினைக்காதீங்க, வெளியே தான் போகணும். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேலைக்குன்னு சொல்லிவிட்டு லாங்கில் இருக்கணும், அவங்க டூ ஃபார் இருக்கணும், வேறு ஸ்டேட்டில் இருக்கணும். எப்போயாவது இருக்கும் வந்துட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஒரே வீட்டில் 2 பேரும் இருக்க விடாது. ஒன்று திருமணத்தை தாமதமாக்கி விட்டுரும், இல்லைன்னா திருமணத்தையே பண்ண விடாமல் கூட பண்ணிடும். 2 ஆப்ஷன்ஸு. 3வது ஆப்ஷன்ஸு ஒரு ஆளை தானாக தூரம் அனுப்பிடும் வேலைன்ற பேரில். அப்படி அனுப்பிச்சா கூட சந்தோஷப்படுங்க. அது வேறு அனுப்ப மாட்டேதுங்களே, 2 பேருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்களே, ஒரு ஆளை தூக்கி நீங்கள் தனியாக போட்டுருங்க, தனி வீடு அமைச்சு விட்ருங்க. அதுவும் தவறு கிடையாது. அப்படி இல்லைனாக்கா அது 4வது சின்ன பிரிவை நம்மளாம் ஏற்படுத்திடுறது பெரிய பிரிவுன்னு இல்லைனாக்கா சில பிரிவில் பர்மனெண்ட்டாக கூட செஞ்சு விட்டுருவோம். இதுக்கு ஒரு டெஃபினிஷனை நான் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் இருக்குது. அதில் ராசி நட்சத்திரத்தை சிம்பிளெல்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு அதான் சொல்லணே, அது நீங்கள் நம்ம ராசி, நம்ம நட்சத்திரம், எண்கள், இது எல்லாமே திருக்குறளுடைய முன்னோடி தான். திருக்குறளில் எப்படி முன்னோடி, எதுக்கு முன்னோடி மீன்ஸ் 2 வரி தான், 1.5 வரி, அவ்வளோதான். 2 கூட கிடையாது, எல்லாம் 1.5 வரி தான். ஆனால் அதுக்கு பொழிப்புரை, தெளிவுரை, கோனார் உரைங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ பக்கம் வேணாலும் எழுதலாம். நம்ம வாழ்க்கையும் அதே தான். அதுக்கு மேலே அது போகக்கூடாது. நம்ம தான் அதை மாற்றிக்கிறணும். எண்களுக்கும் அந்த சமாச்சாரம் இருக்குது. என்ன ஜாதகத்தில் சொல்ல முடியும், எண் கணிதத்துக்கு சொல்கிறது இல்லை, சொல்கிறத தாண்டி சொல்யூஷன் கொடுக்க முடியும். இதுதான் இதுக்கு அதுக்கும் வித்தியாசம். நீங்கள் கேட்குற மாதிரி இதுக்கு செய்யலாம். அடுத்து எண்களுக்கு உள்ளே போவோம். ஜாதகத்தை பற்றி சும்மா அவுட்லைன் கொடுத்துட்டோம். ஏன்னா ஜாதகமும் வேலை செய்யுங்கிறது தான், செய்யாதில்ல யாரும் சொல்லலை. அதுக்கு சொல்லலாம், பிரச்சனையை சொல்லலாம், இருக்கிறத சொல்லலாம். அதை தாண்டி இப்போ எண்களுக்கு என்ன சொல்லலாம்? ஏன்னா இப்போ ஜாதகத்தில் ராசி நட்சத்திரத்தினால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றது யூஸ்வலாக இருந்தால் கூட நம்பர்ஸ் எப்போவுமே தீர்வுகளை கொடுக்குறதும் கூட, ஆனால் பிரச்சனைகளையும் தருமா சார் அது? நம்பர்ஸ் இப்போ ஒரே தேதியில் 2 பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீட்டில், அது மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார்? சப்ஜெக்டே அதுதானே. சப்ஜெக்டே நம்பரை சொல்லிட்டோம். அதே ஒரு வீட்டில் பிளட் ரிலேஷனாக இருக்கணும். பிளட் ரிலேஷன் 26ஆம் தேதி அப்படி இருந்தாங்கனாக்கா அந்த மேரேஜ் பார்த்திங்கனாக்கா நீர் பூத்த நெருப்பு போன்று இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. பிளட் ரிலேஷன்னா இப்போ வீட்டில் திருமணம் பண்ண அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்களாக இருந்தாங்கன்னா அப்படியா? இல்லை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே. இப்போது அம்மாவுக்கு 26, பொண்ணுக்கு 26, அப்பாவுக்கு 26, பையனுக்கு 26, இல்லைன்னா வீட்டில் பிறந்த 2 பிள்ளைங்களும் 26 அப்படி. அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்படி தானே இவங்களுக்கு அந்த வீட்டிலே நீர் பூத்த நெருப்பு போன்ற ஒரு சூழ்நிலை வரும். ஒரு கட்டம் தான், அடுத்த கட்டத்துக்கு நீர் தனியாக போயிடும், நெருப்பு தனியாக போயிடும், தனித்தனியாக ஆக்கி விட்டுரும். அதுவும் செப்பரேஷன் லைஃப்பை கொண்டு போய் விட்டுரும். அது அந்த எண்ணுக்கு அந்த பவர் இருக்குது. ஒரே வீட்டில் அவங்களும் இருக்க விடாது. அதே மீறி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எதிர்த்து நீங்கள் நின்னீங்கன்னாக்கா அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ண வச்சிடும். பண்ணணும்னு நான் சொல்லலை, அது வச்சிடும். அப்போ ஒரே எண்ணு அதான் 26 ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்றது இருக்க விடாது. இருந்தாலும் மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா செப்பரேஷனை கொண்டு போயிடும். அப்படின்னா புரியலீங்க அப்படின்னாக்கா இப்போ அம்மாவுக்கு 26, பொண்ணுக்கு 26 அப்படி இருந்துச்சுனாக்கா ஒன்று அம்மா லைஃப் செப்பரேஷன் ஆகிடும். அதெல்லாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கேன், ரைட். பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணு லைஃப் செப்பரேஷன். இதுதான் சப்ஜெக்ட். எப்படி ராசியில் எப்படி நான் சொன்னேன் அதே சேம் தான் இங்கேயும். சரிங்க, நீங்கள் சொல்யூஷன்லாம் இருக்குன்றீங்க. நீங்கள் எப்போவுமே சார் ஒரு பிரச்சனை நம்பர்ஸ் மூலமாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பீங்க. அது ஒருத்தவங்களுடைய தேதி பொறுத்து மாறுமானா சார், இல்லை பெர்மனெண்ட்டாக எல்லாருக்குமே ஒரே சொல்யூஷன் தான் இருக்கா சார்? இல்லை, தேதியை பொறுத்து தான் மாறும். இப்போ இதுவே இப்படி சொல்லிட்டேன், இதில் கொஞ்சம் சின்ன மாற்றம். அம்மாவுக்கு 26, பொண்ணுக்கு 26 சொல்லிட்டேன். இதுவே அப்பாவுக்கு 26, பையனுக்கு 26 தான் என்ன அப்படின்னாக்கா அங்கே யாரும் செப்பரேஷன் பண்ண வைக்காது, ஆனால் ஒரு இடத்துல இருக்க வைக்காது. அப்பாவை தான் அங்கே இருக்க வைக்கும், பையனை வெளியே அனுப்பி விட்டுரும். அந்த முடிவு அதுவே எடுத்துரும், அந்த நம்பரே எடுத்துரும். பையனுக்கு கல்யாணம் அப்பா லைஃப்லேயும் செப்பரேஷன் ஆகாது, பையன் கல்யாணம் பண்ணாலும் செப்பரேஷன் ஆகாது. ஆனால் அப்பா பையனும் ஒன்று சேர விடாது.
கான்செப்ட் இன்டைரக்டாக அதான் அர்த்தம். ஒன்றும் சேர்க்கல, அது அங்கே கணவன் மனைவியை சேர்க்கலை, இங்கே அப்பாவை பையனும் சேர்க்க விடாது. அவங்க 2 பேரும் பர்மனெண்ட்டாக அது ஒரு கைண்ட் ஆஃப் செப்பரேஷன் மாதிரி ஆகிடும். கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. அப்படி வெளியே அனுப்பிடும். அப்படி பர்மனெண்ட்டாக அவங்க அந்த டிஸ்டன்ஸை கொடுத்துரும். அந்த பவர் அந்த நம்பருக்கு உண்டு. அடுத்து 19ஆம் நம்பர் எடுத்துக்கிறோம். ஒரே வீட்டில் 19 2 பேர் இருக்கிறாங்க. அது அம்மா பொண்ணு அப்பா பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அப்படி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னே வச்சுக்கிறோமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் இருந்தாக்கா ஈகோ ப்ராப்ளத்தினால அவங்களுக்குள்ளே வந்துட்டு செப்பரேஷன் வாய்ப்பு, கிளாஷ் ஆகிடும். சரி, அம்மாவுக்கு 26 பொண்ணுக்கு இருந்து எதனா ஆகுமா? ஆகாது. அப்பாவுக்கு இருந்த பையனுக்கு அதே 19 இருந்தால் எதனா ஆயிடுமா? ஆகாது. ஆனால் இவங்களால அவங்களுக்கு எதனா எஃபெக்ட் இருக்குமா? ஆகாது. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஈகோ ப்ராப்ளத்தினால ஃபேமிலி தான் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க சார். அதுக்கு ஏதாவது எண்கள் மூலமாக தீர்வு உண்டா சார்? நம்ம எல்லாமே தீர்வு தானே வச்சுருக்கிறோம். எண்களுக்கு தீர்வுன்னு ஒன்று நம்ம வச்சுருவோம். சப்போஸ் நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளத்தோடு வராங்க அப்படின்னு போகும்போது நம்ம பார்த்துருவோம் ஒரே வீட்டில் இருக்க ரைட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேர் இருக்குது பாருங்கள், அதே நம்பரில் கொடுக்க மாட்டோம், வேறு நம்பரை கொடுத்துருவோம். அப்போது நம்ம தான் சொல்லியிருக்கல, பேரில் என்ன அவங்களுக்கு ஒரு பேரில் ஒரு நம்பர், பேருன்னு போட்டால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதை விட பவர் அதுக்கு 10,000 ஹார்ஸ் பவர்னால் நம்ம கிரியேட் பண்ணுற பேருக்கு 10 லட்சம் ஹார்ஸ் பவர். அப்போ அதோட இது ஓவர் கம் பண்ணிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் மாற்றி விட்ருவேன். அடுத்து இன்னொன்று 24 மற்ற 3 நம்பர் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன். என்ன ஆர்ஸ் இது ராசி நட்சத்திரம் 3 சொன்ன மாதிரி நம்பருக்கு 3 சொல்லணும். நம்ம 2 சொல்லி 1 விட்டோன்னா நம்ம மக்கள் ஃபோன் அடிச்சு கேட்பாங்க, இதுக்கு 2 தான் ஏன் சொன்னீங்க, இன்னும் 1 விட்டுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நம்மளோட அவங்க நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ 24க்கு இங்கே பெற்றோர்கள், அம்மாவுக்கு 24, அது பெண்ணு பிறக்குது 24. அங்கே அம்மா லைஃபே செப்பரேஷன் ஆகிடும். அதெல்லாம் ஆகலைங்க அப்படின்னாக்கா செப்பரேஷன் ஆகலைங்க, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றா இருப்பீங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த செப்பரேஷன் ஆகலையே ஒழிய ஒரே வீட்டில் பேசாமலே இருப்பாங்க. அதெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கா நாட்டில்னு கேட்பீங்க. அதெல்லாம் நிறைய உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஒரே வீட்டில் பல வருஷமாக 2 பேருமே பேசாத உலகம் ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்க. அந்த மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிடணும். அப்படி இல்லைன்னாக்கா அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா பொண்ணு லைஃபு ஸ்ப்ளிட் ஆகிடும். அது மீன்ஸ் செப்பரேஷன் ஆகிடும். சரி, அப்பாவுக்கு 24 பையனுக்கு 24 செப்பரேஷன் ஆகிடுமா? அங்கே ஆகாது. ஏன் சார் அது பொண்ணுங்களுக்காகுது பசங்களுக்கு ஆக மாட்டேங்குது? சில நம்பர் அப்படி, சில நம்பர் இப்படி. இப்போ 19 சொல்லும்போது அப்பாவுக்கு தான் சொன்னேன், அம்மாவுக்கு சொல்லலை. நான் அப்பாவுக்கு சொல்லி தான் சொல்லி முடித்தேன். அதுதான் ஒன்று ஆணுக்குன்னு ஒரு பெண்ணுக்கு. அதை நான் அம்மா சொல்லலையே, அப்பா தான் சொன்னேன். அதனால் ஒன்று ஆணு 1 பெண்ணுங்கிற மாதிரி அம்மா, ஒன்று அப்பா, இன்னொன்று இப்படி இங்கே ஆக்கி விட்டுருவது. பெண்ணுக்கு செப்பரேஷன் லைஃபை கொடுத்துரும். அதனால் எண்களிலும் அது சரிங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், கேட்குறோம், அதை நடைமுறைப்படுத்தணும். பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்யூஷன் வேணும்ல சார். அதுலேருந்து வெளியே வரத்துக்கு அப்போது முதல்ல நம்ம சிலது கான்வர்சேஷனில் நம்ம பேசும்போது நீங்களே கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படி இல்லைன்னா நீங்களே அந்த முடிவு எடுத்துருங்க. எடுக்க தெரியல எங்களை கேளுங்க, நான் அட்வைஸ் பண்ணுறேன், அது வேறு விஷயம். நாமளே சில விஷயத்தை செஞ்சுக்கிறோம். அப்படி செஞ்சுட்டா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துட்டாக்கா பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. தூரத்தில் நீங்கள் பேசுங்க, வாங்க போங்க. ஒரு இடத்துல விட்டாக்கா உங்களுக்கு பிடிக்குது, நம்பருக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. தூரம் இருந்துட்டா சரின்னு சொல்லுது. ஆமாம். அதனால் இதனுடைய கான்செப்டே ராசி நட்சத்திரம் எப்படி வருதோ அப்படியே டிப்பிக்கலாக இங்கே வருது. அதுக்கு நம்ம சொல்யூஷனுக்கு வராது. அது நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் அது ஃபிக்ஸடு. அது நம்ம கடையில் வாங்க போனீங்கன்னா இது ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு போர்டு போட்டால் குறைக்கவும் மாட்டான். அவன் வியாபாரமாக வரலைனாலும் பரவாயில்ல, நான் மாற்ற மாட்டேன்னுவான். சில கடைக்காரர் இருக்கிறான், நெகோஷியபிள்னு போட்டுருவான். சில கடைக்காரன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போனீங்கன்னாக்கா ரேட்டை போட்டு பார்கின் அப்படின்னு போட்டுருவான். நீங்கள் பேசலான்றான். நெகோஷியபிள்னு போட மாட்டான், பார்கின் போடுவான். என்னடா இப்படிலாம் போட்டு வச்சுருக்கீங்க, எங்கள் நாட்டில் பாருங்கடா, எங்கள் ஊர் நாட்டில் பாருங்கடாங்கிற மாதிரி பார்கினே போட்டுருவான். அந்த போர்டை எழுதி வச்சுருப்பான் பார்கின். நீ போடலைன்னா கூட நம்மளும் கேட்பாங்க, அது வேறு விஷயம். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அதை அழகாக செஞ்சிட்டாக்கா அதிலேருந்து சேவ் ஆகிடலாம். அப்போ எங்களை மாதிரி ஆளுங்களும் இப்போ என்ன மாதிரி இல்லை, நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் அதை போய் நம்ம சில விஷயத்தில் தான் ஒரு பிரதர்ஸுக்குள்ளே வாய்க்குள்ளே ஏதோ 2 சின்ன சண்டை போட்டுக்கிங்க, அப்புறம் கூடிக்கிங்க. இந்த நம்பர்கிட்டலாம் அதெல்லாம் செய்யாதீங்க.
இந்த நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் அதெல்லாம் செய்யாதீங்க. அவங்க தான். அவங்கள நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஆனால் அப்போ நீங்கள் மாற்ற நினைப்பி திருப்பி கேட்டுறாதீங்க. நாங்கள் தான் நம்பரை போட்டு மாற்றி விட்றோமே. இயற்கையாக ஒரு நம்பர் இருக்குன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு 24 நம்பர், இயற்கையாக அதுக்கு என்னது ஆர்ஸ்வால், அது 10,000. அதே நாங்கள் டியூன் பண்ணி விட்டாக்கா அதே நம்பர் இருக்கும். நாங்கள் டியூன் பண்ணால் 10 லட்சம். 10,000 எங்கே இருக்குது, 10 லட்சம் எங்கே இருக்குது? அப்படி டியூன் பண்ண பவர் இது வந்து 2 high ஆயிரும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்று அதை சொன்ன மாதிரி ஹார்ஸ் பவர் வச்சுருக்கோம். அப்புறம் எலிஃபெண்ட் பவர்னு ஒன்று வச்சுருக்குறோம். எந்த பவராக போட்டு அதை மேலே கொண்டு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ எனக்கோ இப்போ இந்த என்னுடைய கான்செப்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா புரிய வந்திருக்கும். நம்ம லைஃபுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டான லாக்குக்கு கரெக்டாக கீயை போட்டிங்கனாக்கா கரெக்டாக திறக்கும். கீயை நீங்கள் மாற்றி போட்டிங்கனாக்கா உங்கள் லாக்கு திறக்காது. லைஃப்பை சொல்கிறேன். கண்டிப்பாக சார். அதனால் உங்கள் கீயை எங்ககிட்ட கொடுக்குறோம், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. மாற்றி கீற்றி போட்டிங்கனாக்கா உங்கள் லைஃப்பு தான் டிஸ்டர்ப் ஆகிரும். உங்கள் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறையெல்லாம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் அழகாக கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்க. நான் அதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக கீழே நீங்கள்லாம் மாற்ற மாட்டீங்க. தெளிவாக இருக்கிறீங்க. என்ன புதுசாக பார்க்குறோங்கிற பேரில் போயிட்டு தெரியாமல் பண்ண தான் நடக்கும். சரி மாற்றி போட்டாலும் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம், அது பிரச்சனை இல்லை சொல்கிறேன். ஆனால் அது எப்போயாவது ஒரு நாள் நடந்துருச்சுன்னா சரி, எப்பயுமே பண்ணிடாதீங்க. என்றைக்கோ கொடுக்கப்பட்ட இன்றைக்கி நிறைய மேட்ரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. அதை பயன்படுத்துறதுக்கு உண்டான வழியை கரெக்டாக செஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். மக்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனை அப்படின்ற பூட்டை வந்து நம்பர்ஸ் அப்படின்ற ஈஸியான கீயை கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி அழகாக வாழ்கிறதுக்கு வழித்தடம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு மக்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.